ஆக்சுவலா இந்த படத்தை ரெண்டாம் தடவை நான் விரும்பி வந்து பார்த்தேன் இன்னைக்கு. காரணம் என்ன, இந்த யங் டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதுல இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா, பழமையும் புதுமையும் சேர்ந்து அழகா ஒரு கலவையை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மேட்டர்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி எமோஷன்ஸை பியூட்டிஃபுல்லா லிங்க் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதாவது ஒரு சொந்த எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் அதுல. பட் ஹஸ் டன் இட் வெரி பியூட்டிஃபுல்லி அண்ட் எண்டில் வந்து அந்த கனெக்டிவிட்டி ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பிக்சர் ஃபார் ஆல், அப்படிதான் சொல்ல முடியும். இது எக்ஸ்ட்ராடினரி பிக்சரா என்ன அதெல்லாம் சொல்ல சொல்றாரு. இட் இஸ் அ வெரி நீட் பிக்சர், ஆடியன்ஸ் போய் சேர வேண்டிய ஒரு பிக்சர். இப்போ வந்து அன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருந்த மாதிரி ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டுறது தான் கஷ்டம். கொண்டு வந்து பார்க்க வச்சுட்டா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரி சமீபத்துல நிறைய படங்கள் ஓடி இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்க கண்டென்ட்ல. ஸோ வெறும் கண்டென்ட்டை மட்டும் நம்பி பண்ண ஒரு படம். உங்களுடைய ப்ரெஸ்ஸோட ஆதரவு இருந்ததுன்னா மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் நீங்க ரீச் பண்ணி விட்டீங்கன்னா போதும். தே வில் டேக் த டிசிஷன் அண்ட் லைக் த பிக்சர். ஐ பர்சனலி லைக் த பிக்சர். எனக்கு ஒரு டிஃபரெண்டா இருந்தது. அதிகம் டயலாக்ஸ் இல்லாம நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்லயே வேலை செய்ய வச்சுட்டார் டைரக்டர். எனக்கு டயலாக் வராதுன்னு நினைச்சாரோ இன்னும் தெரியல. பட் ஐ என்ஜாய் டூயிங் இட் பிகாஸ் ரொம்ப சைலண்டா ஆக்ட் பண்றது இருக்கிற பவர் யூ ஓன்ட் கெட் இன் டயலாக்.